Hello friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லையா, ஸோ அதனால கேஷுவல் கெட்டப்பில் வந்திருக்கேன். ஆனால் கேஷுவலாக இல்லாத ஒரு விஷயம் இந்த வண்டி, ஓகேவா? ஸோ இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர், இந்த வண்டியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இந்தியாவில் செம்மையாக சேலாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் எஸ்யூவி அப்படின்னு சொல்ல போனால் அது வந்து ஹைரைடர் தான். ஏன்னா இது வந்து இந்தியாவில் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஹைப்ரிட் காரும் கூட. எஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடே வந்து 20 lakhs கிட்ட தான் வருதுங்க. அப்படின்னு இருக்கும்போது வி வேரியண்ட் நல்லாவே இன்னும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரோட்டில் வந்து தெளிவாக நீங்கள் பார்க்கலாம், சூப்பராக ஸ்டைலிஷாக நல்ல கலர்ஸ் ஆப்ஷன்ஸோட நல்லாவே கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025 இயருக்காக சில பல ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இதை இன்னும் ப்ரீமியமாக இன்னும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டராக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆனாலுமே அந்த ப்ரைஸிங் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காத அளவு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த வி வேரியண்ட் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வி வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைரைடரை பொறுத்தவரை 2 என்ஜின் ஆப்ஷன்ஸோட கிடைக்குது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த 2 வேர்ஷன்ஸை பொறுத்தவரையுமே ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோ டிரைவ் கேட்டகரியில் வந்து 16,04,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் இருந்தது. மேனுவல் நியோ டிரைவ் அதாவது மைல்டு ஹைப்ரிட் என்ஜின். அதே வந்து இப்போ கொஞ்சம் ப்ரைஸிங் ஏறி இருக்குது, 14,29,000 அப்படின்னு ஏறி இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹைப்ரிட் வண்டிக்கு வந்து ப்ரைஸே ஏறலைங்க. 19,99,000 19,99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங். அன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது. அப்படியும் ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் ஹைப்ரிட் வி வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த கிறிஸ் டொயோட்டா ஷோரூம். அவங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஷோரூம் வந்து திறந்திருக்காங்க கோயம்புத்தூரில், நம்ம திருச்சி ரோட்டில். அவசியம் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மேலே ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஹைரைடர் ஹைப்ரிட் வி வேரியண்ட் டாப் மாடலில் இன்னும் டாப்பாக இன்னும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புது அப்டேட்டட் 2025 டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் வி வேரியண்ட். இதுதான் இருக்கிறதுலே டாப் மாடல். ஹைப்ரிட்லையுமே இதுதான் டாப் மாடல். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அர்பன் க்ரூசர் ஹைரைடர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து டாப் மோஸ்ட் வேரியண்ட்டுங்க. இதுக்கு மேலே ஃபீச்சர்ஸ் இல்லை, ஓகேவா? ஸோ வாங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் மைல்டு ஹைப்ரிட் அந்த என்ஜினும் அவைலபிளாக இருக்குது. அதே என்ஜின் தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா, இது பிரேஸா அந்த மாதிரி கார்களுக்கும் கிடைக்குது. டொயோட்டா ரூமியனுக்கும் அதே என்ஜின் தான் கிடைக்குது. 103 PS மேக்ஸிமம் பவரும் 138 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் தருது, ஓகேவா? அந்த என்ஜினுடைய அதிகபட்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு 20 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஹைவேஸில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல், ஓகேவா? ஸோ ஹைப்ரிட்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவுடைய ட்ரைட் அண்ட் டெஸ்டட் 3 சிலிண்டர் TNGA நான் டர்போ என்ஜினோட இவங்க வந்து எலக்ட்ரிக் பவர் ட்ரெயினை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க, ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது பவர் அண்ட் டார்க் எல்லாம் வந்து ரெண்டுமே வந்து தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதாவது என்ஜின்லேருந்து மட்டும் வரக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 92 PS தான், டார்க்னு பார்த்தீங்கன்னா 122 PS தான். ஆனால் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 141 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க்கு. அப்படின்னு இருக்கும்போது அது வந்து ரெண்டும் சேர்ந்து கம்பைனாக ஒர்க் ஆகும்போது சூப்பராகவே பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகபட்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் ஹைரைடர் வந்து 27.9 km/லிட்டர் ரிட்டர்ன் பண்ணுது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவல் மைலேஜாக இருக்குது, ஓகேவா? சரிங்க, வாங்க இப்போது லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸை பொறுத்தவரை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. முன்ன போல் இந்த வி வேரியண்ட் நல்ல ஸ்டைலிஷான ஒரு வண்டி தான். இதில் பல கலர் ஆப்ஷன்ஸில் எஸ்பெஷலி ப்ளூவில் இந்த வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மல்டி ஃபங்க்ஷன் LED DRLs வந்து ஸ்ப்ளிட் டிசைனில் கொடுக்குறாங்க. கூடவே உங்களுக்கு வந்து ஆல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் வருது. அண்ட் இங்கே ஹைப்ரிட் கார்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி ஒரு மேட்டட் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஒப்பேக் பேனலில் கீழே ஏர்டாம் கிரில் ஃபங்க்ஷன் இல்லைங்க, அது வந்து கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக்ல சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டாக இல்லாமல் இது வந்து கிரே கிளாசி ஸ்கிட் பிளேட்டாக கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் கிரில்ல அது உங்களால் பார்க்க முடியும். தென் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இல்லை. நல்ல ஒரு பெரிய 4.3 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் SUV தான் இது. ஹியூண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ் மாதிரி கார்களோட இது வந்து போட்டி போடுதுங்க, ஓகேவா? தென் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 inch அலாய் வீல்ஸ். டாப் அண்ட் வேரியண்ட்டில் வரக்கூடிய அதே சேம் அலாய் வீல்ஸ். நல்ல ஸ்டைலிஷான வீல் டிசைன் தான். 215/60 R17 அதுதான் டயருடைய சைஸ். ஸோ அது வந்து
ரியலி குட் சைஸுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா தான் இருக்குது. ரியர்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா டொயோட்டா கார்களுக்கும் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக வருது. அது ஒரு சூப்பரான விஷயம். ஓகேவா? தென் இந்த ஹைரைடரை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் சென்சர் வருது, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட. ஆனால் புதுசாக மாறி இருக்கிறது இந்த பிராண்டிங் தாங்க, இந்த லோகோ தாங்க. முன்ன வந்து சும்மா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி லோகோ இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா கேமரி மாதிரியே இவங்க வந்து HEV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ அதை வந்து மாற்றிருக்காங்க. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ரூஃப் ரெயில்ஸ் வந்து ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸ் தான். ஆனால் பனோராமிக் சன்ரூஃப் நீங்கள் பார்க்கலாம். இந்த பனோராமிக் சன்ரூஃப் இப்போ G வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அது ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களால் பின்னாடி பார்க்க முடியும். தென் பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் முன்ன போல் சேமாக தான் இருக்குது. இங்கே வந்து அர்பன் க்ரூசர் ஹைரைடர் அப்படிங்கிற பிராண்டிங் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வேரியண்ட்டோடைய பிராண்டிங்கும் அண்ட் பவர் ட்ரெயின் அதாவது HEV அந்த பிராண்டிங்கும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் உங்களுக்கு வந்து G வேரியண்ட்லேருந்து வைப்பர் கிடைக்குது. S வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் இருக்காது, டிஃபாகர் மட்டும் கிடைக்கும். எல்லா வேரியண்ட்லையுமே இன்ஃபேக்ட் டிஃபாகர் இருக்குங்க. ஸோ அது வந்து ஓகே. தென் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே தாங்க, ஆல் ஃபைன். வண்டி பார்க்குறதுக்கு இன்றைக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா தான் இருக்குது. ரைட், இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த V வேரியண்ட்டில் பல ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே அப்படின்னு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம சீட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போங்க. ஸோ சீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். முன்ன இந்த ஃபீச்சர் வந்து டொயோட்டாவுடைய அர்பன் க்ரூசர் ஹைரைடரில் இல்லவே இல்லைங்க. அதே மாதிரி கிராண்ட் விட்டாராலையும் கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிட் சைஸ் SUVக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீச்சர் வந்துருக்குது. அதாவது 8-வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிக்ளைன், ஓகேவா, பேக் அண்ட் ஃப்ரண்ட், ஓகேவா, அதே மாதிரி ஸ்லைடிங் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இது வந்து 4 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சா. அடுத்தது ஹைட்டு ஏற்றுறது இறக்குறது, ஓகேவா. அதை தாண்டி இந்த ஃப்ரண்ட்டு இந்த டை சப்போர்ட் மட்டும் இருக்கு இல்லையா, இதை கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அதாவது மேலே கீழே அப்படின்னு இறக்கிக்கலாம். இதோ கீழே இறக்குறேன் அண்ட் மேலே. ஸோ மொத்தம் 8-வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டிரைவர் சீட்டுக்கு இப்போது வந்தாச்சு. இது ஒரு சூப்பரான ப்ரீமியம் அடிஷனாக எனக்கு வந்து படுதுங்க. ஏன்னா இந்த கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் மீதி எல்லா காம்படேட்டர் வண்டிகளும் இந்த பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து கொடுக்குது, இன்க்ளூடிங் Hyundai Creta, Kia Seltos. ஏன் இப்போது ஸ்மாலர் கேட்டகரியில் கூட பார்த்தீங்கன்னா Kia Sonet மாதிரி கார்கள் கூட பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தருது, ஓகேவா. ஆனால் இந்த வண்டியில் இத்தனை நாளாக இல்லை, இப்போ வந்துருச்சுங்க. ஸோ வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர். இதை தவிர ஓவரால் இன்டீரியர் வந்து ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஹைப்ரிட் ஹைரைடர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. டோர் பேடில் கூட இது ஃபுல்லாகவே லெதரட் பேடிங்கோட கொடுத்துருக்காங்க. நல்ல சாஃப்டான ஃபினிஷ், நல்ல கம்ஃபர்டபுளான சூப்பர் ஃபினிஷ், ஓகே. அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லாம் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன் தான். ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபீச்சர் வந்து டிரைவர் விண்டோவுக்கு மட்டும் உண்டு. அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வார்விஎம்ஸும் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறது தான். எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட். ஹைப்ரிட் வண்டிக்கு மட்டும் இது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஹெட் அப் டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல்ஸ். ஹெட் அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா V வேரியண்ட்ஸ்க்குமே வந்துருச்சுங்க. அதாவது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் அப் டிஸ்பிளேயும் வெண்டிலேட்டட் சீட்ஸுமே ஹைப்ரிட் வண்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து V வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலே அது வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அது ஹைப்ரிடாக இருந்தாலும் சரி, மைல்டு ஹைப்ரிடாக இருந்தாலும் சரி, ஓகேவா. ஸோ வெண்டிலேட்டட் சீட்ஸ்க்கான கண்ட்ரோல் அது நீங்கள் பார்த்தீங்க. ஹெட் அப் டிஸ்பிளே வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், தானாக வெளியே வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஸ்பீடு, இது RPM அண்டு ஃபியூவல் வார்னிங், நேவிகேஷன் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே கூட காட்டும். ஸோ இதெல்லாம் தேவையான அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து தருதுங்க, ஓகேவா. ரைட், அண்ட் இப்போது திரும்ப இன்டீரியருக்கு வருவோம். ஸோ இன்டீரியருடைய ஓவரால் லுக் நீங்கள் பார்த்தீங்க. ஒரு வாட்டர் ஃபால் சென்டர் கன்சோல் நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து லெதரட் ஃபினிஷ் வந்து சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன், அதுவும் சூப்பர். ஸ்டியரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அதோட உங்களுக்கு ஸ்டியரிங் மோட்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். இது என்னென்னா ஃப்ளாட் பாட்டம் டிசைன் இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. லெதர் ரேப்பிங்கும் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா எல்லா வேரியண்ட்லையுமே டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாண்டர்டாக தருது. இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் அது பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக இந்த ஹைப்ரிட் மாடல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி கலர் டிஸ்பிளேயோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த டிஸ்பிளே கலர் ஆப்ஷனை வந்து நியோ டிரைவ், அதாவது நான் ஹைப்ரிட், மைல்டு ஹைப்ரிட் அந்த வண்டிக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனுடைய கண்ட்ரோல்ஸ் தான் வந்து இங்கே ஸ்டியரிங்கில் நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில்
ஸோ ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே காட்டுது பார்த்தீங்களா. தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதிலே கிடைக்குது. செட்டிங்ஸும் இதிலே இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 9 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். டாப் வேரியன்ட்ஸில் இந்த சைஸ் வருது. இதில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் உண்டு. குவாலிட்டி ரொம்ப சுமார் தாங்க, ஆனால் இதனுடைய விசிபிலிட்டி யூசபிலிட்டி நல்லாவே இருக்குது. இட் இஸ் ஓகே. தென் இதை தாண்டி ஏர் குவாலிட்டி, அதாவது ஏர் பியூரிஃபையர் இண்டெக்ஸ் அது வந்து சொல்லுவாங்க, அது வந்து இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. இங்கே நீங்கள் மேலே பார்க்கலாம் PM அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, பர்டிகுலேட் ஃபில்டர். அது வந்து இப்போது எஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. அது ஒரு சூப்பரான விஷயம். தென் இதை தாண்டி உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் இருக்குது. தென் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி இப்போ வந்து G வேரியண்ட்லேருந்தே கொடுக்குது இந்த வண்டி. ஸோ அதுவும் வந்து ஓகே. தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஆஸ் யூஷுவல் இங்கே வந்துடுது. அதை தவிர உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு ஒரு 12 volt சாக்கெட் இருக்குது. அண்ட் USB போர்ட்டும் வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வண்டி. ஸோ இதோ இந்த வண்டியோடைய ECVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், எலக்ட்ரானிக் CVT அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு வந்து B மோடும் இருக்குது, அதாவது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மோடும் இருக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கோடைய இன்டென்சிட்டி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது 1 pedal டிரைவ் மோடு மாதிரி கூட நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். வென்டிலேட்டட் சீட்ஸ் செம்ம கூலாகுது, செம்மையான கம்ஃபர்டபுள் சீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வென்டிலேட்டட் சீட்ஸாக கொடுத்ததுனால இது வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப உதவும். அருமையான ஒரு ஃபீச்சர். EV மோடில் கூட நீங்கள் தனியாக இந்த வண்டியை ஓட்டிக்கலாம். பெட்ரோல் இன்ஜின் தேவையில்லைன்னா அது எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கோ அது வந்து அந்தளவுக்கு ஓடும் EV மோடில். சென்டர் ஆம்ரெஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லேயும் உண்டு. நல்ல கம்ஃபர்டபுளான சென்டர் ஆம்ரெஸ்ட், உள்ள டீசென்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உண்டு. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைப்ரிட் வண்டி. ஹைப்ரிட் வண்டிக்கு தான் ஜென்ரலி எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஹைரைடரை பொறுத்தவரை வித்தியாசமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹைப்ரிட், அதாவது மைல்டு ஹைப்ரிட் வண்டி இருக்கு இல்லையா, மைல்டு ஹைப்ரிட் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா 6 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வருது. ஹைப்ரிட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் வருது. என்ன விஷயம்னு எனக்கு புரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க. சரி, இட்ஸ் ஓகேங்க. மற்றபடி மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல் ரைட். ஆம்ரெஸ்ட்டில் நீங்கள் நல்ல கம்ஃபர்டபுள் பேடிங் பார்க்கலாம். 1 liter பாட்டில் ஹோல்டர்ஸ் உண்டு. க்ளவ் பாக்ஸ் வந்து டீசெண்டான சைஸ். மேலே உங்களுக்கு இந்த சன் வைசர் வந்து லைட்டிங்கோட தனி லிட்டோட கொடுக்குறாங்க. வேனிட்டி மிரர், கூலிங் கிளாஸ் ஹோல்டர் ஒன்று இருக்குது. லைட்டிங் வந்து இப்போ LED லைட்டிங்காக மாற்றிட்டாங்க. முன்ன மஞ்சள் பல்பு இருந்ததை இப்போ வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் எல்இடியாக மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து பெட்டர் லைட்டிங் தருது, பார்க்குறதுக்கும் ப்ரீமியமாக இருக்குது. அது ஒரு அப்கிரேட். அண்ட் டிரைவர் சைடுக்குமே அதே மாதிரி லைட்டிங்கோட சன்வைசர் இருக்குது. ஆட்டோ டிம்மிங் IRVM முன்ன போல் சேமாக தான் இருக்குது. பேனராமிக் சன்ரூஃபும் முன்ன போல் சேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல யூசர்ஸ் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சன்ஷேடு மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப வலை மாதிரி இருக்குது. லைட்டிங் நீங்கள் இது என்னதான் மூடினாலும் லைட்டிங் அப்படியும் உள்ளே வருது, ஹீட் உள்ளே வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதனுடைய மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கலாம், நான் வெயிலில் தான் நின்றுருக்கேன், அப்படியும் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய மெட்டீரியல் குவாலிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ஃபீட்பேக் எடுத்து வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். பாராட்டக்கூடிய விஷயங்க டொயோட்டா இந்த அளவுக்கு ஃபீட்பேக் எடுத்துருக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இப்போ பேக் சீட் போய் பார்ப்போம். டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் ஆக்சுவலி ஒரு 4.3 மீட்டர் லென்த் உள்ள ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிங்க. அதாவது ஹியூண்டே கிரெட்டாவுடைய சைஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ அதே அளவு ஸ்பேஸ் எதிர்பார்க்க முடியுமா? ஆக்சுவலி நம்ம பல தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குங்க. பேக் சீட்டோடைய ஸ்பேஸ், டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் லெக் ரூம் நல்லா இருக்குது. தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஹெட் ரூம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, 6 அடி ஆள் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக உரசும். எனக்கு ஓகேவாக இருக்குங்க. என் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5'11" அந்த ரேஞ்சில் இருப்பேன். ஸோ இட் இஸ் ஃபைனுங்க. 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகலம் வந்து பரவாயில்ல. 3 பேர் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் லெதரட் அப்போல்சரி வருது இந்த V வேரியண்ட்டில் மட்டும். கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. முன்ன போலவே வந்து பார்த்தீங்கன்னா 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த ரியர் சீட்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குது. அண்ட் 3 பேருக்குமே தனித்தனி 3 point சீட் பெல்ட்ஸும் கொடுக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடிஷ்னல் கம்ஃபர்ட்டுக்கு 2 பேர் தான் இருக்காங்கன்னா இந்த கம்ஃபர்ட் வந்து சூப்பராகவே இருக்கும், நோ ப்ராப்ளம். இந்த ரியர் சீட்ஸை கொஞ்சம் ரிக்ளைனும் பண்ணிக்க முடியுமா? ஆமாம், ஒரு ஸ்டெப்புக்கு ரிக்ளைன் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு ஸ்டெப் சாய்ச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸான பொசிஷன், இது வந்து ஓகேவாக இருக்குங்க, ஃபைன். இதை தவிர ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் AC வென்ட்ஸ் கிடைக்குது. அது எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ரியர் AC வென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டீசெண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்குது. அதை தவிர இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா
முன்ன வந்து ஒரு சி டைப் யூஎஸ்பியும் ஒரு ரெகுலர் யூஎஸ்பி சார்ஜிங்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே சி டைப் சார்ஜிங்காக கொடுத்துட்டாங்க. ஸோ பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கும் அது வந்து அடிஷ்னல் கன்வீனியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை பொறுத்தவரை. இதை தவிர மேஜரான இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரியர் சீட்ஸில் இந்த சைடில் ரியர் விண்டோ ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. முன்ன இந்த ஃபீச்சர் டொயோட்டாவுடைய இந்த ஹைரைடர் ரேஞ்சில் எந்த வண்டிலையும் கிடையாது. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீச்சர் வந்திருக்கு. அதாவது ஜி வேரியண்ட்லேருந்து இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்குது. அது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்குது. வெயிலை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இது ஒரு நல்ல அப்டேட், நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி குவைட் வெல்கம் ஃபீச்சர், எஸ்பெஷலி இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே வரக்கூடிய இந்த லைட்டிங் எல்லாமே வந்து ஒயிட் லைட்டிங், எல்இடி லைட்டிங்காக மாற்றிட்டாங்க. முன்ன மஞ்சள் பல்பாக இருந்தது, இப்போ அதை வந்து ஒயிட் லைட்டிங்காக மாற்றிட்டது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஓவரால் ஸ்பேஸ் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ரியரில் இந்த இடத்துல சீட் பேக் பாக்கெட்ஸும் வந்து ஸ்டோரேஜுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் டோர் பேட்ஸ்லையும் வரக்கூடிய இந்த லெதர் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. நல்ல ரிச்சான குவாலிட்டியாகவும் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸும் உண்டு. அண்ட் மெயினான அப்டேட், இப்போ முன்ன விட இந்த ஸ்ட்ரக்சரல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெல்டிங்கு, ஜாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அடிஷ்னல் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தெரில. எப்படியும் பாரத் அண்ட் கேப் அந்த மாதிரி ஏதாவது கிராஷ் டெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தவிர 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக வருது ஹைரைடரை பொறுத்தவரை. ஸோ 6 ஏர்பேக்ஸ் சைடில் கடைசி வரைக்கும் சீட்டில் வரைக்கும் வந்து ஃப்ளோ ஆகுது சைடில். ஸோ 6 ஏர்பேக்ஸ் உண்டு. எல்லாருக்கும் சேஃப்டி இஸ் ப்ராப்பர் அண்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டட் 2025 வி ஹைப்ரிட் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஆக்சுவலி நல்லா இருக்குது. முன்ன விட இப்போது டேஷ்போர்டில் பெரிய வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போது வென்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து 2 வி வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது, நியோ டிரைவ் அண்ட் ஹைப்ரிட். அதை தவிர பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு இன்னும் அடிஷ்னல் ப்ரீமியம் ஃபீச்சராக தெரியுது. மேலும் அப்படி வெயில் காலத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த சன்ஷேடோடைய குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு வெதர் நல்லா இருக்குன்னா சன்ரூஃபை நீங்கள் திறந்து விட்டுட்டு ஃப்ரெஷ் ஏர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த விஷயத்தில் குறைய இல்லை. ஸோ ஆக்சுவலி வெல்கம் ஃபீச்சர்ஸ் நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் குட். சரி, வாங்க இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலி லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல்ஸை பொறுத்தவரை டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் ஓரளவுக்கு மீடியமான லக்கேஜ் ஸ்பேஸ் தான் தருதுங்க. அதே நான் ஹைப்ரிட்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், 373 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த ஃப்ளோர் ஹைட் இருக்காது. ஏன்னா இதுக்கடியில் தான் இந்த ஹைப்ரிட் மாடலில் பேட்டரி வருது இல்லையா. ஸோ அதனால் அது ஒரு மாதிரி இந்த லெவலுக்கு கீழே ஃபுல்லாகவே அப்படி வந்துடும். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் பெட்டராக இருக்கும். அதே ஹைப்ரிட் மாடல்னு பார்த்தீங்கன்னா 264 லிட்டர் கிட்ட அந்த மாதிரி தருதுங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் மினிமலாக தான் தெரியுது, பட் ஸ்டில் ஓகேங்க. ஒரு 5 பேரோட லக்கேஜை டீசெண்டான இடத்துல அடுக்கி வச்சுக்கலாம். அதாவது படுக்க வச்சுட்டிங்கன்னா நீட்டாகவே அடுக்கிக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பேனல் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு வசதியும் உண்டு. ஓகே, தென் நீங்கள் ரைட் சைடில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது அண்ட் ஒரு எல்லோ பூட் லேம்பும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பேக் ஹுக் இருக்குது, அது உங்களால் பார்க்க முடியும். பார்சல் ட்ரே வந்து நமக்கு வந்து ஜி வேரியண்ட்லேருந்தே சேமாக தான் வருது. இன்ஃபேக்ட் எஸ் வேரியண்ட்லேருந்தே பார்சல் ட்ரே உண்டு. 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருக்கிறதுனால இன்கேஸ் 3 பேர் இருக்காங்க பேசஞ்சர்ஸு, ஆனால் லக்கேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு சீட்டை நீங்கள் மடக்கி போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆகிறது. ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் டவுன் இருக்குது. ஆனால் லக்கேஜை ஹெவி லக்கேஜை வச்சுட்டு அப்படியே உள்ளே தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளான லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹைரைடர் வேரியண்ட்ஸ்க்குமே வந்து ஸ்பேர் வீல் கிடைக்கும். அதாவது நான் ஹைப்ரிட், அதாவது மைல்டு ஹைப்ரிட் மாடல்ஸ்க்கு வந்து ஃப்ளோருக்கு அடியிலேயே இந்த ஃப்ளோருக்கு அடியிலேயே வர மாதிரி வரும். ஹைப்ரிட் மாடல்ஸுக்கு வண்டிக்கு அடியில் கிடைக்கும். ஆனால் இப்போது ஸ்பேர் வீல் தூக்கி விட்டார்கள். ஓகேவா? ஸோ ஸ்பேர் வீல் இப்போ வர்றதில்லை. அது நீங்கள் தனியாக அக்சசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்ட்ஸ்லேருந்து. அதை தவிர உங்களுக்கு வந்து இப்போ வந்து டயர் மொபிலிட்டி கிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பங்க்சர் ஆகுது அப்படின்னா நீங்கள் டயர் பஞ்சர் ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மொபிலிட்டி கிட்டு அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே கான்டினென்டலோடைய இந்த ஃப்ளூயிட் இருக்குது பாருங்கள், அண்ட் இந்த பங்க்சர் இன்ஃப்ளேட்டர் அந்த மோட்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து டயர் பங்க்சரை ரிப்பேர் பண்ணிக்கலாம். மற்றபடி ஜாக்கெட் டூல் கிட்லாம் எப்பவும் போல் வந்துடுது. உங்களுக்கு ஸ்பேர் வீல் மட்டும் வர்றதில்லை. இப்போது எந்த ஹைரைடர் மாடலையுமே இப்போது ஸ்பேர் வீல் கிடையாதுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மாற்றங்கள் அண்ட் விஷயங்கள் இந்த வி ஹைப்ரிட் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஓகே, ஸோ இப்போ வாங்க இந்த வி வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இதுதான் 2025 இயருக்கான அப்டேட்டட் டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் வி வேரியண்ட், அதாவது டாப் லெவல் வேரியண்ட்.
ஏற்கனவே இது டாப் லெவல் வேரியன்ட் இருக்கும்போது இதில் 360 டிகிரி கேமரா சிஸ்டம், வென்டிலேட்டட் சீட்ஸு, லெதர் அப்போல்சரி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது இன்னும் அடிஷ்னல் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் காம்படிஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டிக்கும் அந்த அப்கிரேட்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஸோ வி வேரியண்ட்டில் டாப் லெவல் வேரியண்ட்டில் பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் அண்ட் அதுக்கப்புறம் சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் ரியர் சீட்டுக்கு ரிட்ராக்டபிள் சன்பிளைண்ட்ஸ் அந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஆகியிருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. மெயினாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை, அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது ஹைப்ரிட் மாடலை பொறுத்தவரை. நியோ டிரைவ் மாடல்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது இந்த ஹைரைடர் வி வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் வி வேரியண்ட் வந்து மைல்ட் ஹைப்ரிட், அதில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸோட கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ECVT மட்டுமோட தான் கிடைக்குதுங்க. ஸோ 3 வெர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல வேர்தியான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் தரக்கூடிய ஒரு மிட் சைஸ் SUV-யாக தெரியுது. டீசெண்டான குவாலிட்டி அண்ட் நல்ல தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே நல்லாவே இருக்குங்க. ஓவரால் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற நல்ல ஒரு மிட் சைஸ் SUV-யாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் வி வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த கிறிஷ் டொயோட்டா ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.